கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே மாதம் 18ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பு குழந்தைகளே, நாம வேதாகமத்தை படிச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வளர அதில் உள்ள அற்புதமான சத்தியங்களை நம்மால இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா நாம கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்பதான் நம்முடைய குணங்கள் மாறி நாமளும் கிறிஸ்துவ போல இன்னும் அதிகமாக வளர முடியும். வேதாகமம் கிறிஸ்துவை தலை என்றும் சபையை அவருடைய சரீரம், அதாவது உடல் அப்படின்னு படம் பிடித்து காட்டுகிறது. தலைக்கும் உடலுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்குதோ அதே போல நெருக்கமான உறவை நாமளும் கிறிஸ்துவோட வைத்திருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது நமக்கு உணர்த்துது. எனவே அன்பு குழந்தைகளே, நாம கற்றுக்கொண்ட உண்மைகளை மற்றவங்க கிட்ட அன்போட பகிர்ந்து கொள்ளணும். தேவன் விரும்பும் நல்ல குணங்களை நாம அனுதினமும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவை போலவே எல்லா நற்காரியங்களிலும் நாம வளர்கிறவர்களா இருக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நாம கற்றுக்கொண்ட உண்மைகளை அன்போடு மற்றவர்களிடம் எப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye குட்டீஸ்.